கொஸ்டின் இருக்கா? இல்லை, இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். ஆக்சுவலாக 14 ஓவர் கேமில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் லூஸ் டவுன் ஆகிடுச்சு. நூர் அகமத் விக்கெட் எடுத்தானா மேட்ச் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியிருக்கலாம். தேங்க்ஸ். நல்லதாக இருந்துச்சு மேட்ச்சு. 13th ஓவர் வரைக்கும் நம்ம மேட்ச்சில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விக்கெட் எடுத்திருந்தோன்னா மேட்ச்சுக்குள்ளே வந்திருப்போம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு இந்த மேட்ச்சு. ஓவரால் பார்க்கல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு. 13th ஓவர் வரைக்கும் இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்தால் மொமெண்டம்குள்ளே வந்திருக்கலாம். ஓகே, எனிவே இந்த மேட்ச் இதாக தான் இருந்துச்சு. அஜித் வந்தது தான் ரொம்ப மாசாக இருந்துச்சு. கம் பேக் நெக்ஸ்ட் இயர். ஜி வேணாஞ்சி ரொம்ப கொடுமையா இருக்கு. தடியனை மட்டும் பார்த்தா சொல்லுங்கண்ணா, இங்கே வச்சு அவனை தானே தேடுறோம் நாங்கள். எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். வச்சு நல்லா போட்டாங்க, பவுலிங் நல்லா போட்டாங்க. பத்திரனா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. கொஞ்சம் அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் வந்து பத்திரன் நூர் அகமத் கொஞ்சம் இன்னைக்கு மிஸ்டேக்ஸ். மிச்சபடி கொஞ்சம் கான்ட்ரிபியூஷனாக நல்லா இருந்துச்சு பவுலிங்கு. பார்ப்போம், நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். இல்லை, பேட்டிங் வைஸ் டீம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பவுலிங் பண்ணி பார்த்தா ஒரு அன்வான்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 runs அதை கொடுத்துருக்க வேண்டாம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரேலேருந்து தான் ஒன்று போட்டால் ஃபுல்லாக ஷார்ட் பால், இல்லை போட்டால் ஃபுல்லாக யாருக்காரு அதே தான் ட்ரை பண்ணுறாரு. இல்லை தேவையில்லாம எக்ஸ்ட்ராஸ் வேறு, இல்லை தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ் வேறு. அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் டீம் நல்லாவே வரும். யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் பெஞ்ச் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் இனிமேலாவது கொஞ்சம் வந்தால் தான் அடுத்த சீசனுக்கு வந்து பிளேயர்ஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்கங்கிறது தெரியும். எல்லாரும் சொல்கிற மாரி சிஎஸ்கே இப்போது வந்து தோத்துன்னு தான் இருக்குது. ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. இத்தனை வருஷமாக தோத்துன்னு தான் இருக்குது. இத்தனை வருஷமாக 5 கப்பு வச்சுட்ருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து யாருமே எதுவுமே சொல்ல, புரியுதுங்களா? சும்மா இந்த வருஷம் நமக்கு செட் ஆகலை, அடுத்த வருஷம் கம்பேக் ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கம்பேக் வரலனா சும்மா இப்போ கூட ஓகே ப்ரோ, சரி இல்லை அப்படின்றாங்க. ஆர்சிபி வந்து எப்படியோ டாப் 4ல் தான் இருக்குது. அவனுங்களை ஒரே ஒரு கப் வச்சு சொல்லுங்கள். இப்போது இவனுங்க நாங்கள் தோக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆர்சிபி இல்லை ப்ரோ, ஆர்சிபி ஃபேன் சொல்கிறேன் நான். கரெக்டு தான் ப்ரோ. நீங்கள் இல்லை ப்ரோ, ஆடலாம் ப்ரோ. அவரோட கேப்டன்சி கிட்ட தான் இருக்குது. அவர் ஆடலாம். ஆடி என்ன பண்ண போகிறாரு, அதுவும் ஒரு சைடில் இருந்தாலும் பட் ஆடினா தான் எங்களுக்கு சந்தோஷம். மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ப்ரோ. அதுக்கு அடுத்து ப்ரோ டோனியை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. சூப்பர். இனிஷியலாக வந்து 50 ஓவர் மேட்ச் மாதிரி ஆடினாங்க சிஎஸ்கே. அப்புறம் 20 ஓவர் மேட்ச் ஆடினாங்க. அப்புறம் லாஸ்ட்டு 6 ஓவர் டெஸ்ட் மேட்ச் 35 runs தான். இனிஷியலி வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு. அப்புறம் அது என்ன பண்ணுறது, சிஎஸ்கே டீமே டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இவ்வளோ இது பண்ணி வந்து பார்த்துக்கிறோம். ஓவர் போடுறது வந்து சரியே இல்லை. லாஸ்ட்டு 6 ஓவர்ஸ் வந்து 35 runs. சின்ன டீம் கூட போலர் கூட அந்த ஸ்கோரை விட அதிகமாக அடிப்பாங்க. இவங்க அதை விட கேவலமாக ஆடிருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் ஒரு நல்லது ப்ரோ, நீ ஏகே பார்த்தோம். ஏகே தலையை எங்கள் தலையை பார்த்தோம். 2003 அவர் தான் தலை. சூப்பர். அவர் வந்ததே இல்லை, இது வரைக்கும் அவர் வந்ததே இல்லை. அவரை பார்த்து ரொம்ப ஹாப்பி. ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் அவரை காட்டுறாங்க, ஏதோ பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. வின்னா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ಈ ಸಲ ಕಪ್ಪು RCBಗೆ ಇಲ್ಲ, DCಗೆ ಇಲ್ಲಾಂದರೆ GTಗೆ. நடப்போண்ணா. ஆக்சுவலி வந்துட்டு டார்கெட் அந்த அளவுக்கு பெட்டராக பேட்டிங் வந்து அமையல சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். டாப் ஆர்டரில் வந்து ஒரு விக்கெட் போச்சு. அதுக்கடுத்து ஆயுஷ் மாத்ரே அவருடைய பெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணார். பட் ஸ்டில் டெவால் பிரவிஸ் பெட்டர் ஆனாலும் கமிட்மெண்ட்ஸோட பெட்டர் கேட்சை வந்து டினை பண்ண முடியாது. ஸோ ஈவன் தோ சிஎஸ்கே ட்ரை தி பெஸ்ட், பட் டுடே SRH வெல் டாப் அகெட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு SRH as well, பட் சிஎஸ்கே வெல் ட்ரை பட் டஃப் லக். மேட்ச் பற்றி என்னென்ன பேசுது, டெவால் பிரேவிஸ் கேட்ச் தானே மேட்ச். ஓப்பனிங்கில் அவ்வளோவா ஒன்றும் ஆயுஷ் மாத்திரைக்கு அப்புறம் யாரும் ஆடல. பெருசாக ஒன்றும் இன்றைக்கி மேட்ச்சில் இல்லை. பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி ஓப்பனிங் ஸ்டார்ட் தான் மெயின். ஓப்பனிங்லேயே நிறைய விக்கெட் விட்டாங்க. அதே ஒரு மேட்ச்சுக்கு அங்கேயே முடிஞ்சிச்சு. நான் ஓப்பனிங்லேயே இவங்க 3-4 விக்கெட் விட்டாங்க. அவங்க ஒரு விக்கெட் 2 விக்கெட் தான் விட்டாங்க. அங்கேயே முடிஞ்சுது மேட்ச். அஃப்கோர்ஸ் லாலிபாப், இட்ஸ் ஓகே, வி வில் கம் பேக் இன் நெக்ஸ்ட் சீசன். தட்ஸ் ஆல். 5 கப் இருக்கு, 5 கப் இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சூப்பர் சூப்பர். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு.
அதான் எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த தாட்டி போன தாட்டி வந்து ஏப்ரல் 29 சேப்பாக்கில் வந்து தோத்துட்டோம் எஸ்ஆர்ஹெச். பட் ஹோம் டவுனில் நாங்கள் சிஎஸ்கேவை பீட் பண்ணுறோம் எஸ்ஆர்ஹெச். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எஸ்ஆர்ஹெச் இந்த தாட்டி ஜெயிச்சதுக்கு. ஏப்ரல் 25 பத்திரான ஓவர் வந்து தான் ஆள் மாறினது. ஸோ வந்து ஆனால் இந்த டைம் சிஎஸ்கே நல்ல கம்பேக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் எடுத்தது இந்த டைம் நல்லது, நல்ல ஆப்ஷன். கரெக்டான டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம். ஆனால் ஆர்சிபி கப்பே அடிக்காது. டோனி கண்டிப்பாக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார் டோனி. தளபதி இவன் பேர் ஆதி, அவர் பேர் ஸ்ரீராம், என் பேர் அபினேஷ். அவ்வளோதான் வேலையிட முடிஞ்சிருச்சு தலை. அவ்வளோதான். நான் அடுத்த வருஷம் அந்த 3 பழைய பேட்ஸ்மேன் ஹுட்டா தூக்கணும், விஜய் சங்கர் தூக்கணும், அதுக்கப்புறம் இன்னொன்று ராகுல் திரிபாதி பக்காவாக தூக்கணும். ஆயுஷ் மாத்திரை இப்போ நல்லா ஆடுறாங்க. அடுத்த வருஷம் இந்த கோர் வச்சு பில்ட் பண்ணோம். 2021 வரைக்கும் நல்லா கம்பேக் பண்ணலாம். இந்த வருஷம் பரவாயில்ல, ஒரு வருஷம் நல்லா ஆடல. வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கப் அடிக்கிறோம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் கப் அடிக்கலாம்.